ஓகே, நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம், ERD. இந்த டயக்ராம் வந்து டேட்டா பேஸை டிசைன் பண்ணுற நோக்கத்தில் உருவாக்கப்படுற டயக்ராம். டேட்டா பேஸை உருவாக்குறது இப்போ நாங்கள் யூஸ் கேஸ் டயக்ராம் அண்ட் டிஎஃப்டி டேட்டா ஃப்ளோ டயக்ராம் போன்றவற்றுக்கு சீனரியை வைக்கிற மாதிரி இதுக்கும் சீனரியை வரும். அப்போ அந்த சீனரியை வச்சுக்கொண்டு நாங்கள் ER டயக்ராம் வரையும். ஏடிஎம்முக்குரிய டிஎஃப்டியை நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு அதில் 2 டேட்டா ஸ்டோர் இருக்குது, கஸ்டமர் அக்கௌண்ட். ரைட். இப்போ இந்த விஷயம் பர்மட் ஆகிக்கிறத நாங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்கிற டயக்ராம் தான் இந்த ER டயக்ராம். அப்போ அங்கே வந்து என்டிட்டிகள் கஸ்டமர்னு ஒன்று இருக்குது, அக்கௌண்ட்னு ஒன்று. இந்த டயக்ராமை பார்க்குற நேரம் 3 ஆப்ஷன், 3 முக்கியமான விஷயம் இருக்குது. என்டிட்டி, அட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். ஒரு பாடசாலையில் டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட், டீச்சர், கிளாஸ், கோர்ஸ் எல்லாம் என்டிட்டின்னு வரும். அதில் பண்புகள் தான் நாங்கள் அட்ரிபியூட் சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு என்டிட்டி இருந்தால் அதில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம்ஸ், அட்ரஸ் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் அதில் அட்ரிபியூட். டீச்சர்னு ஒன்று இருந்தால் அவங்களோட பேர், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் அதெல்லாம் இருக்கும், அது அவங்களோட அட்ரிபியூட். ரிலேஷன்ஷிப்ன்ற சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே என்ரோல்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டிக்கும் கோர்ஸுங்கிற என்டிட்டிக்கும் உள்ள தொடர்பு தான் ரிலேஷன்ஷிப். ஸ்டூடெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டூடெண்ட் என்ரோல் கோர்ஸ், அல்லது ஸ்டூடெண்ட் ஃபாலோ கோர்ஸ். கோர்சஸ் ஆர் ஃபாலோட் பை ஸ்டூடெண்ட். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். அப்போ எங்கட இந்த ஏடிஎம் உதாரணத்தில் என்டிட்டியாக கஸ்டமர் இருக்கிறார் முதலாவது. இன்னொரு என்டிட்டியாக அக்கௌண்ட் இருக்கு. சிம்பிள் ப்ரெசென்ட்ல போடணும், இந்த சிம்பிள் சிங்குலரில் போடணும். கஸ்டமர் அக்கௌண்ட், அக்கௌண்ட்ஸ்னு போடக்கூடாது. இதில் வந்து கஸ்டமர் தரவுகள் இருக்கும், அக்கௌண்ட் என்னென்ன பேங்க்ல என்னென்ன அக்கௌண்ட்லாம் இருக்குது அந்த தரவுகள். இப்போ இதுக்கு ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? இதுதான் ரிலேஷன்ஷிப். கஸ்டமர் ஹேஸ் அக்கௌண்ட், அக்கௌண்ட் ஹேஸ் கஸ்டமர். அதை நாங்கள் ஸ்ட்ரைட் லைனால் இணைப்போம். வித்தவுட் எரோ. இப்போ அட்ரிபியூட்ஸ் போடுவோம். கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கும், ஒரு நேம் இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதாக வச்சுக்கொள்ளணும். அட்ரஸ் இருக்கலாம். முக்கியமான அதுகளை மட்டும் போட்டு கனெக்ட். அதே மாதிரி அக்கௌண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஐடி இருக்கும்.
அக்கௌண்ட் நேம் இருக்கும். கஸ்டமர் நாங்கள் சி நேம் போடுவோம். சீனரியோவில் சொல்லியிருப்பாங்க கீ அட்ரிபியூட். அப்படியே இருந்தால் அதுக்கு அண்டர்லைன் ஒன்று போடும். அதாவது நாங்கள் இதுதான் ப்ரைமரி கீயாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் டேட்டா பேஸில் படித்தோம் ப்ரைமரி கீண்டு. ஆனால் இதுதான் மேல் பகுதி. நம்ம கீழ் பகுதி தான் படித்தோம். மேல் பகுதி இப்படி வர்றது தான் இப்போ ப்ரைமரி கீயாக அங்கே ரிஃபைன் பண்ணப்படும். கீ அட்ரிபியூட்னு சொல்லப்படுறது அங்கே ப்ரைமரி கீயாக பிறகு டேபிளில் உருவாக்கப்படும். இதுதான் அதுக்கு முந்தைய படி. நான் சொல்லிட்டேன் டிப்ளமோ லெவலில் இது படிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லெவல் 5 நீங்கள் படிக்கிற நேரம் இது அங்கே படிப்பீங்க. அதில் ஒரு முன்னோடி தான் இது. டயக்ராம் மட்டும்தான், இதுக்கு மேலே போக மாட்டோம். டயக்ராம் வரைஞ்சோன்னு பாட்டோம். டயக்ராமுக்கும் அது டேட்டா பேஸ் டேபிள் வாரத்துக்கும் இன்னும் சில படிமுறைகள் நடுவில் இருக்குது. அதை நாம் அங்கே செய்ய மாட்டோம். ஜஸ்ட் டயக்ராம்ஸை வரையும். சொல்லுங்க சார். நம்ம ஏன் கஸ்டமர் ஐடியை மட்டும் பிரைமரி கீயா கொடுக்குறோம்? இப்போ அது சொல்லுவாங்க, சினாரியோவில் சொல்லுவாங்க. ஓகே. இதை வச்சு தான் ஒரு இதை யூனிக்காக அடையாளப்படுத்தப்படுறது என்று அவங்க சொல்லுவாங்க. சினாரியோ சில நேரம் நேம் வச்சு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ணோம். நான் இப்போ அக்கௌண்ட் ஐடியும் கஸ்டமர் ஐடியும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு தான் நான் இது பண்ணுறேன். நம்ம ஏடிஎம் சினாரியோ ஒன்று பார்க்கலையே நம்ம மனசால் நினச்சி தான் செய்கிறோம். இதான் வரும், கஸ்டமர் ஐடியும் அக்கௌண்ட் ஐடி தான் வரும். ஆனால் சினாரியோ இல்லை. அதான் விஷயம். அப்போ வேறு சில அட்ரிபியூட் 1-2 தேவைப்பட்டால் முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணி இந்த சினாரியோவில் கட்டாயம் இதில் போடும். ரைட். இது ஃபைனல் டேபிள் அல்ல. இது இப்படியே டேட்டாபேஸ் உருவாக்குறதில்ல. இது ஒரு ரஃப் டயக்ராம் தான். ரைட். ரஃப் டயக்ராம், ரஃப் இஆர்பி ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்போ இதோட கார்டினாலிட்டின்னு ஒன்று சொல்கிறோம். கார்டினாலிட்டி அது வந்து 1 to 1, 1 to many, many to many. many அந்த 3 விஷயம் இருக்கு. ரிலேஷன்ஷிப் டைப் வந்து 3 இருக்கு. அது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்ல எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கலாம்? ஒன்று தானா? இல்ல சார். பல அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பக்கம் ஸோ அந்த அக்கௌண்ட் பக்கம் கோட்டில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மெனின்னு போட போகிறோம். இந்த பாருங்க, மெனி ஜூம் பண்ணி காட்டுற இந்த மாதிரி வந்து மெனி. ஒரு கஸ்டமர் பல அக்கௌண்ட்டை வச்சிருக்கலாம். அதே போல் ஒரு அக்கௌண்ட்டை ஒரு ஆள் தானே வச்சிருப்பார். ஒரு வகையான அக்கௌண்ட் சிங்கித்தின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அப்போ அந்த பேங்க்லேயே ஒரு ஆள் தானே வச்சிருப்பாரு. அதை பலர் வச்சிருப்பான். அந்த மாதிரி அக்கௌண்ட் பலர் வச்சிருப்பான். சிங்கித்தின்னு ஒரு வகையான அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட் பிளஸ் 18+ ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட் பேரை சொல்லுங்க பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் பேரு. எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னேன் 18+. சரி, சுஜானாட்ட இருக்குது 18+ அக்கௌண்ட். 18+ அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும் தானே அந்த பேங்க்ல வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் தான் தருவாங்களா அந்த அக்கௌண்ட்? பலரும் வச்சிருப்பாங்க. இல்ல சார், 18 பலரும் வச்சிருப்பாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஆகவே அந்த அக்கௌண்ட்டை பலரும் வச்சிருக்கலாம். ஒரு கஸ்டமர் பல அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். ஒரு கஸ்டமர் நார்மல் அக்கௌண்ட், நார்மல் சேவிங் ஒன்று, ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஒன்று, கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கலாம். ஆகவே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் இங்கே வரும். மெனி டு மெனி, 1 to many வரலாம் சில இதுகள். மெனி டு மெனி இப்போ 1 to 1 வாரத்துக்கு 1 to many வாரத்துக்குரிய இது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட், கோர்ஸ், ஃபாலோ அல்லது என்ரோல். என்ரோல் தான் கொஞ்சம் பொருத்தமான பேர்.
ரைட். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கோர்ஸ் செய்யலாம்? மெனி கோர்சஸ் செய்யலாம். யூனிவர்சிட்டியில் மட்டும்தான். யூனிவர்சிட்டியில் ஒன்று தானே, ஒரு கோர்ஸ் தான். ஒரு மாஸ்டர் டிகிரிலாம் போய் செய்யலாம் தானேண்ணா? செய்யலாம். நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆளுக்கு ஒரு கோர்ஸ் தான் செய்யலாம், சும்மா உதாரணத்துக்கு, நடைமுறை இல்லை. அப்படியா இருந்தால் அவருக்கு வந்து இங்கே ஒன் தான் வரும், ஒன் இப்படி போடுறது. ஆனால் ஒரு கோர்ஸை பல ஸ்டூடெண்ட்ஸ் செய்யலாம், அதனால மெனி வரும், இப்படி வரும். இதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். விளங்குதா இல்லையா? அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக தான் ஒரு ஸ்டூடெண்ட் போய் எத்தனை கோர்ஸ் செய்யலாம், பெறலாம் செய்யலாம், ஒன்று முடிச்சு ஒன்று செய்யலாம். இப்போ வீட்டிலேயும் அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ரைட். தையல் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் படிச்சுட்டு தையல் படிக்கிறாங்க, அப்படி தான் இருக்குது. ஆனால் சரின்னு சொன்னால் அதில் வீட்டியோட சரியான பாலிசி படி பார்த்தா அப்படி கொடுக்கல. ஏதாவது ஒரு ஆளை தொழில் பயிற்சிக்கு ஒரு சான்ஸை கொடுத்து, ஒரு தொழில் பயிற்சியை கொடுத்து அவர் அந்த தொழிலுக்கு அனுப்புறது தான் நோக்கம். தையல் படித்து கம்ப்யூட்டர் படித்து அப்புறம் அது டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ் படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கல, எல்லாத்தையும் படித்து இன்னொரு ஆள் சான்ஸ் இல்லாமல் பாலிசியை படி அது பிள்ளை. அப்படி பார்த்தால் இந்த இதுதான் வரும், ஒன் டு மெனி தான் வரும். ஒரு கோர்ஸை ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸை பல ஸ்டூடெண்ட் செய்யலாம், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ் தான் செய்யலாம். ரைட். பிடிஆர் சரியான பாலிசி படி பார்த்தேன். அப்போ அந்த படி பார்த்தா இது ஒன் டு மெனி. ரைட். ஓகே, அதை நான் உதாரணத்துக்கு காட்டினேன். ஆனால் இந்த இடத்துல அக்கௌண்ட் வந்து மெனி டு மெனி. அப்போ இதை போட்டுட்டோம்னா மெனி டு மெனி, இதை வந்து நாங்கள் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வைக்கலாம். அப்போ ஒன் டு மெனி, சாரி ஒன்னோ வெயிட் வரேன், ஒன் மேண்டேட். ரைட். இப்படி போடும் அடையாளங்கள் பிரச்சனை இல்லை, அதை விடுமே வேணாம். ஒன் டு மெனின்னு இருக்குது. ரைட். இப்படி ஒரு ரஃப் இயர் டயக்ராம் வரைஞ்ச பிறகு நாங்கள் ரஃபாக ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்படி மெனி டு மெனி இருந்தால் இன்னொரு விதி இருக்குது, கட்டாயம் அதை பிரித்து எழுதணும், கட்டாயம் பிரித்து எழுதணும். ரைட். ஸோ நாங்கள் இதை காப்பி பண்ணி நான் கீழே எடுத்து அடுத்த கட்டம் மேலே எழுதுன ரஃப் இயர் டயக்ராம் இப்போ தான் சரியாக எழுத போகிறோம். மெனி டு மெனி இருந்தால் கட்டாயம் பிரித்து எழுதுனா அதை அப்படி வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. என்ன செய்யணும்டா, நடுவில் இன்னொரு என்டிட்டி வந்துடணும். அதோட பேர் வந்து இது ரெண்டோட பேர் ஆയിരിக்கணும், கஸ்டமர் அக்கௌண்ட் ஆയിരിக்கும். ரைட். இதில் வந்து ஒன் ஆയിരിக்கும். அதே தான் இங்கேயும் வரணும். விரிச்சு எழுதணுங்கிறது கட்டாயம். மெனி டு மெனி தான், ஒன் டு மெனியாக மாற்றணும், மாற்றுற வரைக்கும் விரிச்சு எழுதணும். இப்போ தான் இது கம்ப்ளீட் ஆகிருக்குது இஆர் டயக்ராம். நடுவில் கஸ்டமர் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கிட்ட எட்ரிபியூட் கட்டாயம் என்ன இருக்கணும்டா, இது ரெண்டுட கீ எட்ரிபியூட்டும் அதுக்கு வரணும். அது அடுத்த விதி, ரெண்டுட கீ எட்ரிபியூட்டும் அதுக்கு வரணும். இது தவிர அதுக்குண்டு தனியான ஒரு அட்ரிபியூட்டும் இருக்கலாம், பேலன்ஸ். அது கீ அட்ரிபியூட் அல்ல,
ரைட். அதாவது கஸ்டமர் ஒரு ஆள் பல அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். அதில் ஒரு அக்கௌண்ட்டில் அவர் ஐடியும் அக்கௌண்ட் ஐடியும் பேலன்ஸ், அடுத்த அக்கௌண்ட்டில் அவர் ஐடியும் அடுத்த அக்கௌண்ட் ஐடியும் பேலன்ஸ், அடுத்த அக்கௌண்ட்டில் அவர் ஐடியும் அடுத்த அக்கௌண்ட் ஐடியும் பேலன்ஸ். அந்த 3 அக்கௌண்ட் ஐடியும் தனித்தனியாக அவருக்கு வரும். உங்களுக்கு அதில் விளங்காட்டி இதில் போடலாம். காஸ்ட் ஐடி, அக்கௌண்ட் ஐடி, பேலன்ஸ். இதில் சுஜானா ஐடி வந்து எஸ், சும்மா உதாரணம் S001 சொல்லுவோம். அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து 055. அந்த அக்கௌண்ட் அதில் வந்து 500 ரூபா கிடக்கு. அதே சுஜானோட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அது B987, அதில் ஒரு 5000 ரூபா கிடக்குது. அதே சுஜானோட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் 0 பேலன்ஸ். இப்போ இன்னொரு நம்பர் S002, அவர்கிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, அதில் 10,000 கிடக்கு. இப்படி போகும். இந்த நடுவில் உள்ள என்டிட்டியில் இந்த தரவுகள் தான் ஸ்டோர் பண்ண போகும். A055ங்கிறது 18+ அக்கௌண்ட். இது வந்து B987. B987ங்கிறது இன்னொரு வகையான அக்கௌண்ட். அது 2 பேர் வச்சுக்கலாம், சுஜானாவும் இன்னொரு ஆள். C654ங்கிறது ஒரு அக்கௌண்ட்டும் இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து கீ அட்ரிபியூட்டாக இருக்கு. அந்தந்த அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு இதில் இருக்கு. அதான் அந்த நடுவில் உள்ள என்டிட்டி செய்கிற வேலை. இப்போ மெனி டு மெனி வந்தால் அப்படி பிரித்து எழுதணுங்கிறது கட்டாயம். சார் மெனி டு மெனி வந்தா மட்டும்தானே? வந்தால் மட்டும்தான். 1 to 1 வாரது ரொம்ப அரிதாக இருக்கும். 1 to 1 வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1 to 1 வாரது ரொம்ப அரிதாக இருக்கும். வந்தால் 1 to many வரும், அல்லது மெனி டு மெனி வரும். ஸோ நீங்கள் மெனி டு மெனி வந்தால் மட்டும் பிரித்து எழுதுங்க, இல்லாட்டி மற்றதை விட்டுருங்க. ஒன் டு ஒன் வாரது சாத்தியங்கள் குறைவு. அப்போ நான் சிம்பிளாக இன்றைக்கு படிப்பிச்சிருக்கிறேன் ER டயக்ராம். இதில் அட்வான்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் அடுத்த கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். இதுக்குரிய எக்ஸசைஸ் இன்றைக்கு போடுறோம், அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் செஞ்சு பாருங்கள். இதில் உள்ள குறியீடுகளை பார்த்துக்கொள்ளுங்கள். செவ்வகம் 3வது முறையாக நாங்கள் செவ்வகத்தை பயன்படுத்துகிறோம். யூஸ் கேஸ் டயக்ராமில் சிஸ்டமாக பயன்படுத்தினோம். டேட்டா ஃப்ளோ டயக்ராமில் எக்ஸ்டர்னல் என்டிட்டியாக பயன்படுத்தினோம். இதில் என்டிட்டியாக பயன்படுத்துகிறோம். 3க்கும் 3 பேர் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீள்வட்டம் எல்லாத்துலேயும் பயன்படுத்திட்டு வரோம். யூஸ் கேஸில் வந்து யூஸ் கேஸாக பயன்படுத்தினோம். இதில் வந்து டேட்டா ஃப்ளோவில் வந்து ப்ரொசஸுக்காக வட்டம் பயன்படுத்தணும், நீள்வட்டம் இல்லாட்டி வட்டம் பயன்படுத்தினோம். இதில் அட்ரிபியூட்டாக பயன்படுத்தணும். அதுதானே, இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவாக இருக்கும். டைமண்ட் ஷேப் இப்போ இதில் பயன்படுத்துகிறோம். அடுத்த ஃப்ளோ சார்ட் வருது, அதுலேயும் பயன்படுத்துவோம் டைமண்ட் ஷேப். அப்போ எதுக்கு என்ன மீனிங்கிறத சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. That's all for today. Class முடியும். டவுட் ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.